எதத்தாலும் பட்டுருபா எதத்தாலும் பட்டுருபா எதத்தாலும் பட்டுருபா எதத்தாலும் பட்டுருபா போனா வராது கொல்டு போலனா கிடக்காது உடனே வாங்க உடனே வாங்க உடனே வாங்க அந்த பக்கம் போனேன்னா விற்க ஆரம்பிச்சிட்டா ஏதோ 10 ரூபாயா வர குடி சேர்க்கிறவா சேர்த்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலான்னு அந்த பக்கம் போகிறதுக்குள்ள நீ 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் நீ இதை விற்கிற விற்படா விற்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சேர்த்ததை நீ வந்து இசால்ட்டாக விற்றுருவேன். இது ஆக்சுவலாக எதுக்குன்னா இது எல்லாத்தையும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் வந்தது இல்லையா, அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் காட்டியிருக்கலாமே, அந்த சின்ன சின்ன போல்ஸ் எல்லாத்தையும் இன்னும் நல்லா காட்டியிருக்கலாமே அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. யூடியூப்பில் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாகவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால நான் திருப்பி எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக காட்டி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பார்க்குறது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஷோஸ்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இங்கே இருக்குது. குறிப்பாக இது மோட்டர் அண்ட் பெர்சல்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சின்ன உரல். இது வந்து கிரைனட்டில் ஆனது. இது வந்து நான் இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணினேன், அமேசானில். ஸோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல், ஈஸி. இஞ்சி பூண்டெல்லாம் வந்து விழுதாக அரைச்சி வைக்கிறதோட கொஞ்சோண்டு வேணுன்னா கொஞ்சோண்டு இதில் இடித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிக்சியில் அரைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இது வீட்டில் இருந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அது இல்லாமல் ரொம்ப நல்லதும் கூட. இந்த மாதிரி சின்ன மக்ஸு, காஃபி கப்புலாம் இது வந்து நான் அந்த கோடம்பாக்கம் ஹோல்சேல் ஷாப் சொன்னேன் இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். ஸோ அது இது வந்து நான் சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா வந்து இந்த நடராஜ சிலை அவங்க வச்சுருந்தாங்க, அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இது. தென் பெப்பர் மில் எல்லா இதுலேயும் பார்ப்பீங்க. இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பழசுன்னு. இது என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. இது குக்கிங் சேனலுக்காக நான் வாங்கலை, இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் வந்து திருநெல்வேலியில் தான் வாங்கினேன். ஆண்டிநாடா ஷாப் திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அங்கே தான் இந்த மாதிரி யூனிக்கான விஷயம் இங்கே சென்னையில் நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கல. மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் இதெல்லாம் வாங்கினேன். எல்லாமே ஒரே ஷாப் தான். என்னோடய கரண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை என்னன்றதை நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ இதில் யூனிக்காக இது தயிர் கடையிறது சின்னதாக இருக்குல்ல, இது வந்து நான் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் வச்சுருக்கிறத பார்க்க முடியும், உன்னிப்பாக கவனித்தா பார்த்துருக்க முடியும். ஸோ இது நான் எங்கே வாங்கினேன், இது வாங்கினது வந்து ஒரு சின்ன ஷாப் இன் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில். ஸோ அது அங்கே தான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிற ஸ்பூன் பார்த்தாலே தெரியும், நிறைய ரெசிபியில் இது வந்திருக்கும்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது இது நான் வந்து போரூரில் ஒரு கடையில் ஒரு மண்பானை கடையில் தான் நான் வாங்கினேன். அடுத்து இந்த அகப்பை இந்த ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்தாங்க. ஆனால் இவர் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட். ஏன்னா என் ஒய்ஃபோட பாரம்பரியமான இருக்க வீடு, அந்த வீடே வந்து 100 years ஓல்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து சில விஷயம்லாம் நான் எடுத்தேன். இந்த அகப்பையும் எடுத்துட்டேன். மேபி 80-90 years இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது. நிறைய ரெசிபியில் நான் யூஸ் பண்ணுவேன். இது மட்டும் இல்லை, ஒன்று தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3-4 இருக்குது. ஸோ மேக் ஷூர் நான் ஏதாச்சும் கோரி ஊற்றுற மாதிரியான ஷாட்லாம் ரொம்ப விரும்பி இதை தான் பண்ணுவேன். பிகாஸ் வெரி கிளாசிக், ரொம்ப பாரம்பரியமாக இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணுவேன். தலையாட்டி பொம்மை கடப்பா ரெசிபி பண்ணுறதுக்காகவே வந்து நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். என்னோடய கசின் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. ஸோ அந்த ரெசிபிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணினேன். அதுக்காகவே வாங்கினேன். அதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலன்னா கடப்பா ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்னா போய் பாருங்கள். ஸோ ஓப்பனிங்கே இது வச்சு தான் ஓப்பனிங்கே. போல்ஸ், பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து அதே மாதிரி தான். நான் வந்து துபாயில் வாங்கினதும் இருக்குது, மால்தீவ்ஸில் வாங்கினது இருக்குது, நியூயார்க்கில் வாங்கினது இருக்குது, நம்ம இந்தியாவில் தெருவோர கடைகள்லேயும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஷாப்பில் வாங்கின போல்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதை ஃபுட்டனே. இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு ஞாபகமே இல்லை. நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது தான் இதை நான் வாங்கினேன். இது வந்து நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா பார்த்து என்னப்பா திருவோடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நான் ஒரு நல்ல சாலட் பவுலு, அவங்களுக்கு திருவோடு மாதிரி தெரிஞ்சிருக்கு. எத்தனை பேருக்கு உங்களுக்கும் தெரியுதுன்னு தெரியல. நைஸ் சாலட் பவுல். நான் இதை வந்து எந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணேன், எங்கேயும் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், எந்த இதுன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அது ஒன்று. இதுவும் ஜாப்பனீஸ் ஹேண்ட் கிராஃப்டட் பிளேட்ஸ். பார்த்தாலே தெரியும், க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரஸ்டிக்காக அன்ஈவன் ஷேப்பில் இந்த பவுல் இருக்கும். சாலட்ஸ்லாம் அதில் சர்வ் பண்ணால் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோடய பர்சனல் கலெக்ஷன். யூடியூப்காக நான் வாங்கலை, இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இந்த பவுல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய தயிர் சாதம் இதில் தான் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இதுவும் நான் வெளிநாட்டில் நான் வாங்கினது தான். என் கலெக்ஷன்ஸில் முன்னாடியே இருக்கிற ஒரு விஷயம் அது. ஒரு ப்ராப்பர் 5-star ஹோட்டல், ப்ராப்பர் பிஸேரியா, ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா பீஸாவை சேவ் பண்ணுறது இந்த போர்டில் தான் சேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உடன் ஸ்லேட்ஸில் தான் பண்ணுவாங்களே. ஸோ இது ப்ரெசன்டேஷனுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல ப்ராப்பர் ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஒரு பீஸேரியாவுக்கு போனால் ஒன்று இந்த அளவுக்குள்ள இருக்க ஒரு செரமிக் பிளேட் இருக்கும், இல்லைனா உடன் இதில் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது. ஒய்ஃப் கிட்டேருந்து ஆட்டையை போட்டது. நான் சாம்பார் வச்சுட்டேன், எதில் ப்ரெசன்டேட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. என் ஒய்ஃப் வீட்டில் வச்சுருந்தா, சுட்டுட்டேன். அதனால் அவங்க நிறைய இதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னோடய கலெக்ஷன்ஸில் இருக்க சில நைஃபு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த உரிமையில் நான் இதை சுட்டுட்டேன். ஸோ இப்போ நைஃப் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம்.